சென்னையில் வசிக்கும் ஒருவருக்கு கிழக்கு திசை சிம்மத்தினுடைய அதிபதி சூரியன் 7ஆம் இடத்தில் வலுவாக இருக்குமானால், அதாவது கும்பலக்கணத்தில், உதாரணமாக கும்பலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு 7இல் சூரியன் வலுவாக இருக்குமானால் அவர் சென்னையில் வசிப்பாரேயானால் அவருக்கு கிழக்கு திசையிலிருந்து பெண் வரும் என்று சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் வங்காள விரிகுடாவில் இருக்கக்கூடிய கடல் கனியைத்தான் பார்க்க வேண்டும் என்று நான் சொல்வேன் என்று மண்டைக்கணமாக பேசக்கூடிய சுபத்துவ குறிச்சிகளுக்கு சொல்லிக்கொள்வது. கிழக்கு திசையில் இருந்து பெண் வரும் என்று சொன்னால் அந்த வரனுடைய வீட்டிற்கு கிழக்கு திசையில் இருக்கக்கூடிய பக்கத்து தெருவோ பக்கத்து ஏரியாவோ இருக்கக்கூடிய ஏரியாவிலிருந்து பெண் அமையும் என்று சொல்ல வேண்டும். மண்டைக்கணமாக பேசக்கூடாது. அதுக்கு தான் மண்டையில் கொட்டுறது. எனவே கிழக்கு திசையில் சூரியனை குறிக்குமானால் கிழக்கு திசை என்பது வங்காள விரிகுடா அல்ல, அவர் இருக்கக்கூடிய மனிதர்கள் வாழக்கூடிய பகுதியை குறிக்கும் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கணும்.